அனைவருக்கும் வாய்ஸ் ஆஃப் சோசியல் அவேர்னஸ் யூடியூப் வாயிலாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் ஆனது விக்டரி டுடே கல்வி சேவை நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமாகும். இப்பொழுது காணொளிக்குள் செல்லலாம். இன்றைய யூடியூப் ஆனது ஹாப்பி ஹார்மோன்ஸ், அதாவது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன், அதனுடைய முழுமையான விவரங்களை காணலாம். Do you willing to be happy? 4 hormones reason for your happiness. How to maintain happy hormones. Steps to increase. அதுவே happiness. தமிழ்ல மகிழ்ச்சி ஹார்மோன் எக்ஸசைஸ். மகிழ்ச்சி, இன்றிலிருந்து மகிழ்ச்சி, என்றும் மகிழ்ச்சி. இந்த காணொளியை நீங்கள் கண்ட பிறகு நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான எங்களால் முடிந்த சில டிப்ஸ் இந்த காணொளியில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா? உங்கள் மகிழ்ச்சிக்கான 4 முக்கிய ஹார்மோன்கள். மகிழ்ச்சி ஹார்மோனை ஹாப்பினஸ்னா என்ன? மகிழ்ச்சியை மேம்படுத்த ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் லிவிங் பாடி, ஒரு பொழுது காணாத நிலை தான் இதுவரை நீங்கள் ஹாப்பினஸ். அது எப்போ சப்ஸ்கிரைப் சாட்டிஸ்ஃபேக்டரி சிச்சுவேஷன் இன் லைஃப்ல சமூக விழிப்புணர்வுக்கான வந்தால் செய்திகளை ஹாப்பினஸ் கொள்ளலாம். அது பிளஸ் ப்ளஷரபிள் மொமெண்ட் இருக்கும். பயன்பெறபிள் மொமெண்ட்னா மகிழ்ச்சியான. இப்பொழுது நாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ்னா என்னன்றது பார்க்கலாம். ஹெல்த்னா என்னன்னு பார்க்கலாம். அனைவரும் ஹெல்த் தான் மகிழ்ச்சியா சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போ ரெண்டாவது ஹெல்த்தி பீப்புள் அவர்களுடைய பாடியும் மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்ம பாடியும் மைண்டும், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகும். டோபாமைன், பல்வேறு ஹார்மோன்கள் செரோட்டோனின் ஹெல்த்தையும் ஹாப்பினஸையும் இதுதான் முக்கியமான மெயின்டைன் பண்ணுகின்றன. அதற்கான காணொலியை உள்ளே பார்க்கலாம். இப்போ முக்கியமாக டோபாமைன் மூளை செல்களிலிருந்து உருவாகிறது. ஹாப்பி ஹார்மோன். இப்போ ஹாப்பி ஹார்மோன், ஹாப்பினஸ் கெமிக்கல்ஸ். ஹார்மோன்னா ஒன்றும் கிடையாது, கெமிக்கல். டோபமைன்றது ரிவார்டு கெமிக்கல். ரிவார்டுனா பரிசு. ஒரு செயலை செய்யும் போது பரிசு, ஒரு திருப்தி ஏற்படும் போது பரிசு, ஒரு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு நிம்மதி, ஒருத்தரை பார்த்த பிறகு ஏற்படுகின்ற குதூகலம், இதுதான் டோபாமைன். ஆக்சிடாசின் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட விளையாடும் போது, மியூசிக், மற்றவர்களை கட்டி அணைக்கும் போது, இதுதான் ஆக்சிடாசின் வெளிப்படுகிறது. செரோட்டோனின் மூட் மென்டல் ஹெல்த்துக்கு உறுதுணையாக. ஸ்டெபிளைசர் எப்போ வரும்னா பெரும்பாலும் எக்ஸசைஸில் வரும். சன் எக்ஸ்போசர், சூரிய வெளியில் இருக்கும்போது. இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் ரியலைஸ் ஹர் ஓன் எபிலிட்டி, தன்னுடைய திறமையை உணர்தல். கோப் அப் வித் நார்மல் ஸ்ட்ரெஸ், வழக்கமாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுகளை சமாளிக்கல். ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கணும். கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். சரி, இப்போ இதுதான் ஹாப்பி ஹார்மோன்ஸ். 4 என்டார்ஃபின் பார்த்தாச்சு. பெயின் ரிலீஃபர் ரைட்டுங்களா. செரோட்டோனின் மூட் ஸ்டெபிளைசர், டோபாமைன் மோட்டிவேஷர், ஆக்சிடாசின் பாண்டிங், லவ் அண்ட் ட்ரஸ்ட், அன்பு, காதல், பிணைப்பு. ஆக்சிடாசின். இப்போ ஒன்றொன்றாக பார்க்கலாம். என்டார்ஃபின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக பிசிக்கல் பெயினை தொடர்புடையது. இது ஃபீல் லைட்னஸ், ஈவன் கிடினஸ் அட் த டைம். இந்த என்டார்ஃபின் used in the exercise பண்ணா செரோட்டோனின் என்ன சொல்லிட்டோம், ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிடேஷன், ஏரோபிக் அண்ட் நான் ஏரோபிக் எக்ஸர்சைஸ், நெருவை கடத்துறது சுரக்க வைக்கலாம். அதுதான் செரோட்டோனின். 30 நிமிட வாக்கிங், ஹாப்பினஸ், 10 நாள் செரோட்டோனின் கெமிக்கலை சுரக்க போகலாம்.
இது இல்லை என்றால் நம்ம டிப்ரெஷன் மன அழுத்தத்தை டைரோபாய்க்கும் ஹெவி ஃபுட்ஸ் மன அழுத்தத்துக்கான உணவுகளை சாப்பிட வேண்டும். செரோட்டோனின் சுரக்கத்தான முக்கியமான ஹார்மோன், வைட்டமின்கள், நட்ஸ், மாதிரி விதங்களை இது கெமிக்கல் ஆஃப் ரிவார்டு பரிசுக்கான ஒரு ஹார்மோன் ஆகும். இது ஒரு லட்சியத்தை அடையும் போது, விருப்பத்தை நிறைவேற்றும் போது இந்த டோபமைன் சுரக்கிறது. இப்போ உங்களுக்கு தாயாரானவர் ஆக்சிடோசின் இருந்துச்சுன்னா இருக்கும். குழந்தை டோபமைன் மேக்ஸ் சம்மோன் ஹாப்பி. டோபமைனால ஒருவர் மகிழ்ச்சியா இருக்கிறார் என்றால் அதனால தான் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தான் அந்த ஹார்மோனுக்கு பேர் ஃபீல் குட் ஹார்மோன். இது மோட்டிவேஷன் ஹார்மோன் ஆகும். இது ஒரு ரிவார்டு ஹார்மோன் ஆகும். நமது மூளையிலிருந்து டோபமைன் என்ற கெமிக்கல் திரவம் சுரக்கிறது, வைக்கப்படுகிறது. சாப்பிடாம இருப்பது நல்லது. அன்றாட வாழ்வில் இயக்கம், மூமெண்ட்னா இயக்கம், நினைவாற்றல் மோட்டிவேஷன், பிஹேவியர் அண்ட் காக்னிஷன், அட்டென்ஷன் கவனம், ஸ்லீப் தூக்கம் மற்றும் தூங்கி எழுதல், மூடு, லேர்னிங் அண்ட் லாக்டேஷன் பால் கொடுக்கும் தாய்மா, இதெல்லாமே இதற்கு டோபமைன் முக்கிய. சரிங்களா? சரியான சமநிலையிலே டோபமைன் இருக்க வேண்டும் என்றால் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும், ஒரு தூண்டுதல் இருக்கும், அலர்ட்னஸ் இருக்கும், ஒரு கவனம் ஃபோக்கஸ் இருக்கும். அடுத்து டோபமைன் குறைவா இருந்தா டயர்டா இருக்கும், அன்மோட்டிவேஷனாக இருக்கும், அன்ஹாப்பியாக இருக்கும், ஞாபக மறதி இருக்கும், மூடு ஸ்விங் இருக்கும், தூக்கம் வராது, கவனம் செலுத்த முடியாது, அதுக்கு குறைந்தபட்ச பாலின இச்சை இருக்கும். போகலாம். ஹை டோபமைன் அதோட அதிகமாக இருந்ததுன்னா ஈஃபோரிக், எனர்ஜெட்டிக்ஸ், ஒரு துடிப்பாக இருப்பாங்க, அதிகமான ஹை செக்ஸுவல் ஆசைபந்தம். யூஃபோரிக்னா ஒரு பதட்டமாக, ஒரு ஆன்சைட்டியாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது நெகட்டிவ் என்ன? நெகட்டிவ் அதிகமான டோபமைனோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா அதுவும் தூக்கத்தை கெடுக்கும். இம்பல்ஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். சில நேரங்களில் கோபம் எடுக்க செய்யும். இப்போ அன்றாட நடவடிக்கையில் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். லேர்னிங், அட்டெண்டன்ஸ், மூடு, மூமெண்ட் இயக்கம், ஹார்ட் ரேட், கிட்னி ஃபங்க்ஷன், பிளட் வெசல் ஃபங்க்ஷன், ஸ்லீப், பெயின் ப்ராசஸ், லாக்டேஷன். இதற்கு டோபமைன் இப்போ இது எவ்வாறு அஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சில நேரங்களில் குறைவாவோ கூடுதலாவோ இருந்துச்சுன்னா என்ன வரும்? வாந்தி வரலாம், மயக்கம் வரலாம், ஹார்ட் பெயின் வலி வரலாம், ஸ்ட்ரெஸ்ஸு வரலாம். ரைட்டுங்களா? இதெல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் டைரோசின் அதிகமாக உள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எங்கெங்கே இருக்கு? சிக்கன் மற்றும் மற்ற பறவைகள் போன்ற உணவுகள், டைரி பால் பொருட்கள், மில்க், சீஸு, யோகட், அது மாதிரி அவகோடஸ் பழங்கள், பனானாஸ், பம்கின் அண்ட் சீசம் சீட்ஸ், சோயா, இவை அதிகமாக டைரோசின் உள்ளது. இப்போ டோபமைன் எப்படி அதிகரிக்கிறதுனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரோசின் அதிகமான உணவு, தெரோனின் அதிகமான உணவு, வைட்டமின் டி, B5, B6 அதிகமாக உள்ள உணவு, ஒமேகா ஃபேட்டி ஆசிட் 3 அதிகமான உள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது என்றால் மாத்திரை வடிவிலோ ஜூஸ் வடிவிலோ மில்க் ஷேக் எடுத்துக்கொள்ள. 4வது மேக்னீசியம், ஆக்சிடாசின் லவ்விங் டச் அண்ட் க்ளோசஸ், நெருங்கிய காதல் மற்றும் பிணைப்பு இணைப்பு. இது வார்ம் ஃபசஸ் ஸ்டிமுலேட் த டோபமைன் அண்ட் செரோட்டோனின்,
ஆக்சிடாசின் போதிய அளவு இருந்ததுன்னா டோப்பமைனும் செரோட்டோனினும் தேவைக்கு அதிகமாக சுரக்கும். அவ்வாறு சுரக்கும் பொழுது ஆன்சைட்டி என்ன பார்ப்போம்னா ஹவு டு மெயின்டைன் ஹாப்பி ஹார்மோன்ஸ். வயதானவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்சைட்டி டிசார்டர், பதட்ட நோய், ரைட்டுங்களா, அது வராது. இப்போ ஆக்சிடாசின் வந்து சரியான அளவில் சரியான நேரத்தில் சுரந்து நமக்கு பயன்பட்டால் மிகவும் நல்ல. கூட இருந்தாலும் தப்பு, குறைச்சிருந்தாலும் தப்பு. அப்போ என்ன செய்யணும்? சமநிலையில் மெயின்டைன் பண்ணணும். டோப்பமைன்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரிவார்டிங் கெமிக்கல், கம்ப்ளீட்டிங் டாஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து செல்ஃப் கேர் எடுத்துக்கணும், சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த செலிப்ரேட்டிங் லிட்டின் வின்ஸ், அதாவது வந்து சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாட வேண்டும். ஆக்சிடாசின் வந்து ஹவு டு மெயின்டைன் ஹாப்பி ஹார்மோன்ஸ். நாய்க்குட்டியோட விளையாடுறது, குழந்தையோட விளையாடுறது, பிடித்தமானவர்களை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அடுத்து செரோட்டோனின், மூட் ஸ்டெபிள், ஹாப்பினஸாக இருந்தால் சூரிய ஒளியில் இருப்பது முக்கியமான விஷயம். நம்மளது மூச்சு சரியாக இயற்கையோடு இயற்கையாக ஆக்சிஜன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாடி அண்ட் மைண்ட். அது பெயின் கிளைக்கும், பெயின் வராமல் தடுக்கும். ஹாப்பி ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். நலமாக அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் மனமும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஆக்சிஜன் லெவலை ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டோம்னா வைத்துக் கொள்ள வேண்டும், நன்றாக இருக்கலாம். அது எங்க இருக்கு? ஆக்சிஜன் லெவல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹெல்த்தி செல்ஸ், ஆரோக்கியமாக தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய செல்கள். ரெண்டாவது ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கின்ற நீர், நீர்ல ஆக்சிஜன் தரத்தோட ரியாக்ஷன் இருக்கு, சரிங்களா? அது வந்து ரத்தத்துல போய் அடிப்படை விஷயம் சுத்திகரிக்கப்பட்டு இதயத்திற்கு ரத்தத்தை பல்வேறு இடங்களுக்கு இதயம் வந்து ரத்தத்தை செலுத்துகிறது. H2 என்பது நீர், அது சுத்தமாக. அடுத்து டீடாக்ஸ் பிளட், பிளட்ல இருக்கக்கூடிய பிளட்டை வந்து சுத்தம், இறந்த செல்களை வெளியே. வெஜிடபிள்ஸ், நமது உடல் துணையாக இருப்பது, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு சாப்பிடணும். அதிகமான ஆக்சிஜன் இருந்தால் அதிகமான சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஆகும். இயற்கையோடு இயற்கையா இருந்தோம்னா நல்ல ஆக்சிஜன் உங்க உடம்புக்கு வரும். அப்படி இருந்ததுன்னா மூளைக்கும் நல்ல ஆக்சிஜன் சென்று உங்க உடம்பும் நன்றாக. அடுத்து முக்கியமான பார்ட்டு யோகா. யோகா வந்து உங்களை வந்து யோகான்றது ஒன்றும் இல்லை, ஈஸி ரெஸ்பிரேஷன் அண்ட் சர்க்குலேஷன். நல்லா கவனிங்க. சுவாசத்தின் வாயிலாக உங்களது ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுவது தான் யோகா. சிம்பிளாக சொல்கிறேன், சரிங்களா? இதுவரை நீங்கள் இந்த சின்ன விளக்கத்தை கேட்டிருப்பீங்களோ இல்லையோ. ஈஸி ரெஸ்பிரேஷன் மெடிடேஷன், அதன் மூலமாக பிளட் சர்க்குலேஷன். மெடிடேஷன் வந்து பிளட் சர்க்குலேஷன் மேம்படுத்துனா என்ன ஆகும்? மேம்பட்டா உடல் நலம் மேம்படும். அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். இப்போ பல்வேறு முறைகள் இருந்தாலும் ஆக்சிஜனை இதில் இழுசில முடியும். யோகா முறைகள் வயதானத்துல கலந்து குழந்தைகளுக்கு ஏற்ற ஓட்டத்தை இருக்கும். நான் மேம்படுத்துகிறேன். எக்ஸசைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றாட நமக்கு எக்ஸசைஸ் தேவை. எதற்கு? நான் மீண்டும் சொன்ன மாதிரி தான், ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தணும், ஆக்சிஜன் ஓட்டம் அதிகப்படுத்தணும். மனுஷன் வந்து ரிலாக்ஸாக இருந்தால் நல்லது. அடுத்து வந்து ஓய்வு தேவை. சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். காற்றோட்டமான இடங்களில் வசிக்க வேண்டும். ஒன்பது, செக்ஸ் வந்து தேவையான ஒன்று. அது மனிதனுக்கு டோபமைனை ரிலீஸ் செய்ய. டோபமைன் ரிலீஸ் டியூ டு ஆர்கனிசம்,
அதாவது நியாயமான செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு டோப்பமைன் இயல்பாக மசில் ரிலாக்ஸேஷன், ப்ராப்பர் நர்வ் ஃபங்க்ஷன், லிமிட்டட் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன வழிமுறைகள்லாம் செஞ்சீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகும், ஆக்சிஜன் ஓட்டம் அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இதுதான் சிம்பிள் லாஜிக். ரைட்டுங்களா? இப்போ பார்க்கலாம். அன்பு பார்வையாளர்களே, இந்த காணொளி மூலம் நீண்ட காணொளியாக இருந்தாலும் இது ஒரு பொதுவான ஒரு சமூக விழிப்புணர்வு காணொளியாகும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். ஆனால் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி உங்களுக்கு அருமையாக விளக்குகிறது. இந்த காணொளியை கண்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் எங்களது இணையதளத்தை பார்வையிட்டு என்கொயரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் உங்களுக்கு பதிலளிக்க, உங்களது பிரச்சனைகளை தீர்வு காண தயாராக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் டி சம்பத்குமார், ஃபவுண்டர் சேர்மன், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். நன்றி, வணக்கம்.